தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ எம்சிசிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு தெரியல. நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ நம்ம குடுத்துருந்தோம். எம்சிசி வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு காரணங்கள் இருக்கு, ஏதோ ஒரு பிரஷர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, கிட்டத்தட்ட வந்து 5வது முறையா வந்து நமக்கு இந்த கவுன்சிலிங் ஷெட்யூல் அப்படின்றது வந்து இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் கிட்ட ஒரு 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 சலிப்ப வந்து உருவாக்குது. என்ன இது நம்ம சீக்கிரம் இது குளோஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இது வருதா? வரலையா? நமக்கு சீட்டு கிடைக்குதா? இல்லையா? அடுத்த ரவுண்ட்ல நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணணும். டைம் ஆயிட்டிருக்கு. அடுத்து பின்னாடியே வந்து தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் வேற இருக்கு. இதுக்கு வேற நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணணும். இந்த மாரி சூழ்நிலைகள் வந்து நெறைய மாணவர்கள் இருக்கு. பேரண்ட்டுமே ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த மாரி சூழ்நிலைகள மனசுல வச்சு தான் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ குடுத்திருந்தோம். எம்சிசி வந்து இந்த மாரி விஷயங்கள கொஞ்சம் சேஞ்ச் பண்றது நல்லது. ஒரு விஷயங்கள் சொன்னாங்கன்னா, அத ஃபைனல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாம சொன்னோம். பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து நாம சொல்றத பெருசா ஒண்ணும் யாரும் ஏத்துக்க போறது கிடையாது. ஏன்னா எம்சிசி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க எடுக்கிற முடிவுகள் தான். யூடியூபர்ஸ் நாம வந்து சொல்ற விஷயங்கள வந்து மேபி அவங்க பார்த்தாங்க அப்படின்னா, சில கன்சிடர் வந்து நெக்ஸ்ட் இயர்க்கு வேணா பண்ணலாமே தவிர, இந்த வருஷத்துக்கு அவங்க ஏதோ ஒரு கன்சர்ன் இருக்கு. அதனால வந்து இந்த மாரி விஷயங்கள அவங்க திரும்ப திரும்ப எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. மேக்ஸிமம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்றது லாஸ்ட் அப்படின்றது கண்டிப்பா இதுவா தான் இருக்கும். ஏன்னா இந்த எக்ஸ்டென்ஷன்ல வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத குடுக்கல. என்ன பண்ணியிருக்காங்க, சாய்ஸ் ஃபில்லிங் ஃபார் ரவுண்ட் 1 அப்படின்றது வந்து நேத்து 8ஆம் தேதி சாயந்திரம் 6:30 மணிலேருந்து ஆரம்பிக்குது. 12 மணி 11:59 குளோஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது சாய்ஸ் ஃபில்லிங் நேத்து சொல்லியிருந்தாங்க. அதேபோல சாய்ஸ் லாக்கிங் அப்படின்றது வந்து அடுத்த ஆப்ஷனா வந்து திரும்ப எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. நெறைய பேருக்கு சாய்ஸ் ஃபில் பண்ணல அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ கூட நானும் வேற குடுத்திருந்தேன். என்ன மாரி நெறைய பேர் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பண்ணல. பட் இப்ப வந்து சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 9ஆம் தேதி சாயந்திரம் 6 மணிலிருந்து நைட்டு 11:59 வரைக்கும் டைம் குடுத்துருக்காங்க சாய்ஸ் ஃபில்லிங்க்கு. இன்னுமே சாய்ஸ் ஃபில்லிங் யாராவது பண்ணலன்னா, நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி உங்களுடைய டீட்டெயில வந்து குளோஸ் பண்ணிக்கலாம். அது 1. 2வது வந்து ரிசல்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, 11ஆம் தேதி நமக்கு ரிசல்ட் ஆனது வந்துருது. அப்ப எம்சிசி ரவுண்ட் 1ல யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணீங்களோ, அவங்க எல்லாருமே வந்து ரிசல்ட் வந்து 11ஆம் தேதி வருது. அப்ப இன்னும் வந்து நீங்க சாய்ஸ் லாக்கிங் அப்படின்னு ஏற்கனவே சொன்ன மாரி சாய்ஸ் லாக்கிங் யாராவது பண்ணல அப்படின்னா, நீங்க சாய்ஸ் லாக்கிங் வந்து இன்னைக்கு 9ஆம் தேதியான இன்னைக்கு சாயந்திரம் 6 மணிக்கு அப்புறம் நீங்க வந்து பண்ணலாம் அப்படின்றத ஒரு டீட்டெயில் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே. எது எப்படி இருந்தாலும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதுக்கு ரீசன் வந்து அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. என்னன்னா, அங்க கிளீனா சொல்லியிருக்காங்க. சில அதாவது என்ஆர்ஐ, சிடபிள்யூ கேண்டிடேட் ஆன் கோயிங் கோர்ட் கேஸஸ் அப்படின்னு சொல்றாங்க. கோர்ட் கேஸஸ்லாம் போயிருக்காங்க. ஸோ நெறைய பேர் ரெக்வெஸ்ட் கேட்டிருக்காங்க. இதனால மறுபடியும் நாம எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? இந்த மாரி விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குமே வந்து இதனோட பாதிப்பு என்பது அங்கேயுமே உருவாகும். ஏன்னா, இதுல அப்ளை பண்ணாத மாணவர்கள் தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன்ல அடுத்தடுத்த ப்ராசஸ பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது, இங்க தள்ளி வைக்கிறாங்க. தமிழ்நாடு மெடிக்கலையுமே தள்ளி வைக்கிறாங்க அப்படின்ற சூழ்நிலைகள் வந்து இன்னைக்கு வருது. பட் எது எப்படி இருந்தாலுமே எம்சிசி மெடிக்கல் கவுன்சில் கமிட்டின்றது மிக முக்கியமான ஒரு அமைப்பு. இவங்க ஒரு டெசிஷன் எடுக்குறாங்கன்னா, மேக்ஸிமம் அது கரெக்ட்டா தான் இருக்கும். பட் நம்ம எல்லாருமே சேர்ந்து வைக்கிற ரெக்வெஸ்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா, அடுத்த வருடத்திலயாவது இந்த மாரி அவங்க எக்ஸ்டென்ஷன் போகாம, ஒரே ஒரு விஷயத்த அதிகபட்சம் ஒரு தடவ எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். தப்பு கிடையாது. பட் ஆனா இந்த வாட்டி வந்து கிட்டத்தட்ட வந்து 4, 5 முறை இத வந்து 5வது முறை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. நான் கவுண்ட் பண்ணியே பார்த்தேன். ரைட்டுங்களா? இது வந்து எந்த ஒரு வருடமும் நடக்காத ஒரு விஷயமா இருக்கு. பட் எது எப்படி இருந்தாலும் எம்சிசி அவங்க செய்யற விஷயங்கள் மோர் ஓவர் கரெக்ட்டா இருக்கும்னு சொல்லி நாம நம்பலாம். ஸோ எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. இந்த இந்த வாய்ப்ப பயன்படுத்துறவங்க பயன்படுத்திக்கோங்க. தேங்க் யூ.